ஹாய், ஜேஐபி டிஒய்கே. ஸோ டூ யூ நோ நியூட்ரிஷன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது பார்த்திங்கன்னா நிறைய அந்த வைட்டமின் டி டிஃபிஷியன்சி குறைபாடு நிறைய வர்றதுனால ஸோ என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க வைட்டமின் டியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு. ஸோ வைட்டமின் டி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு அத்தியாவசியமான தேவைப்படக்கூடிய ஒரு வைட்டமின். அது ஒரு இப்போதைக்கு ஹார்மோனாகவும் செயல்படுறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வைட்டமின் டி சூரிய ஒளி நம்மளுடைய தோலில் படுவதால் வைட்டமின் டி நம்ம உடம்புக்கு நிறைய கிடைக்குது. வைட்டமின் டி குறைவாக இருக்கிறவங்க சூரிய ஒளியில் ஒரு மினிமம் ஒரு 1/2 hour to 1 hour எக்ஸ்போசர் ஆகணும். அதில் மெயினாக பார்த்திங்கன்னா எந்த டைமில் எக்ஸ்போசரான பெட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதியான வேலையில் ஒரு 11 to 2 அந்த 11லேருந்து 2 மணி அந்த டைமில் பார்த்திங்கன்னா எக்ஸ்போசரான பெட்டர். ஏன்னா அந்த டைமில் தான் அந்த யூவி ரேஸ் புற ஊதா கதிர்கள் அதிகமாக அந்த டைமில் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த சன்லைட் உங்கள் மேலே படும் பொழுது நீங்கள் ஃபுல்லாக ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணும்போது அதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது. பெரும்பாலான உங்களுடைய உடலினுடைய பகுதிகள் சூரிய ஒளியில் படும் பொழுது இந்த 11 to 2 படும் பொழுது உங்களுக்கு வைட்டமின் டி பெரிய அளவில் உங்களுக்கு நம்ம பாடியில் ஸ்கின்லேருந்து அது உற்பத்தி ஆகுது. ஸ்கின்லேருந்து அந்த வைட்டமின் டி உற்பத்தி ஆகிறது கிட்னி லிவர்னு பல உறுப்புகள் அந்த வைட்டமின் டியை உற்பத்தியை பெருக்குவதில் பங்கு வகிக்குது. உணவில் நல்லா வைட்டமின் டி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா உணவில் வைட்டமின் டி மீன்களில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. சால்மன், இந்த மத்தி மீன், இந்த மாதிரி சில கொழுப்புச்சத்து நிறைந்த மீனில் வைட்டமின் டி அதிகம் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா வைட்டமின் டி இட் இஸ் எசென்சியல் ஃபார் நாட் ஒன்லி போன் ஃபங்க்ஷன், நிறைய மெட்டபாலிக் ஃபங்க்ஷனுங்கிறதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. நன்றி.